ஓகே. நம்ம இப்ப எந்த மார்க் போட போறோம்னா, டெஸ்ட் நம்பர் 7 போட போறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 6 வரைக்கும் போட்டுருக்கோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 7. ஓகே. ஓகே. ஃபர்ஸ்ட்டு 8 பேர் இருக்காங்க. நோ சிங்கிள் பர்சன் இன் த ஃபேமிலி. ஆல் பர்சன் சிட்டிங் இன் லீனியர் ரோ. ஸோ ஓகே. இதெல்லாம் லாஸ்ட்டா போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மிஸ்செலேனியஸ் தான் போடுவோம். ஸோ பர்சன் லாஸ்ட்டா போடுவோம். ஓகே. கோடிங். ஸோ ஃபர்ஸ்ட்டு கோட் வேணா எடுத்து எழுதிப்போம். ஸோ அட்டு, பர்சன்டேஜ், டாலரு, ஹேஷ் அண்டு நெய்தர் ஸ்மாலர் நார் ஈக்குவல் டுனா கிரேட்டர் டுவா, நெய்தர் கிரேட்டர் நாட் ஸ்மாலர் தென்னா ஈக்குவல் டுவா, நாட் ஸ்மாலர் தென்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் கிரேட்டர் தென்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவா, நெய்தர் கிரேட்டர் நார் ஈக்குவல் டுனா லெஸ் தென். ஓகே. ஸோ ஓகே. W percentage S. So W equal to S. S dollar Q na S greater than or equal to Q. Q dollar V na Q greater than or equal to V. ஓகே. இப்போ எது கண்டினியூ ஆகுது? W வச்சு கண்டினியூ ஆகுதா? ஸோ W as T. ஸோ W less than or equal to T. T and R னா T அண்டுனா என்ன வரும்? எது அண்டுனே தெரியல. ஓகே. T and R னா T less than R. அப்புறம் U and V. ஸோ U and V னா U less than V. ஸோ U less than V. ஓகே. U and S னா U less than S. கரெக்டா? ஸோ U less than S. கரெக்டா? கரெக்ட். ஓகே. S dollar R. ஸோ S greater than or equal to R. ஸோ S greater than or equal to R தப்பு. ஓகே. Q and T. ஸோ Q less than T. ஸோ Q இங்க இருக்கு. less than T தப்பு. ஓகே. அப்போ only one is true. கரெக்ட். ஓகே. என்ன கொடுத்துருக்காங்க? K டாலர் G. ஸோ K டாலர் G னா K greater than or equal to G. G percentage னா G O. O and J னா O less than J. இப்போ எது கனெக்ட் ஆகுது? FPHNK. K கனெக்ட் ஆகுது. ஸோ அப்போ N percentage K என்ன வரும்? N equal to K. ஓகே. H at N னா H greater than or equal to N. ஓகே. P டாலர் H னா P greater than or equal to H. ஓகே. F at P னா F greater than P. ஓகே. ஓகே. N percentage O னா N is equal to O. கரெக்டா? தப்பு. ஓகே. O and H னா O and H னா O less than or equal to H. ஸோ O less than or equal to H கரெக்ட். ஓகே. P டாலர் G. ஸோ P டாலர் G னா P greater than or equal to G. அதுவும் தப்பு. ஸோ only 2 is true. ஓகே. J and N. ஸோ J and N னா J less than or equal to N. N hash H னா N less than or equal to H. H hash A னா H less than or equal to A. A percentage னா A equal to T. K dollar T னா K greater than or equal to T. G dollar K னா G greater than or equal to K. V at G னா V greater than or equal to G. ஓகே. K at J னா K greater than or equal to J. K எங்க இருக்கா? J விட greater கரெக்ட். ஓகே. N hash G னா N less than or equal to G. N இங்க இருக்கு. less than or equal to G வருமா? வரும். கரெக்ட். ஓகே. T and J னா T less than J. ஸோ T இங்க இருக்கு. less than J. T and J னா T less than J. தப்பா? ஸோ அது தப்பு. only 1 and 2 is true. ஓகே. ஓகே. இது முடிஞ்சுச்சு. ஸோ இப்போ வந்து certain number of boxes வந்து one above kept in the same stack. ஸோ இதுவும் போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து இதை கொடுத்து தான் போடுவோம். ஓகே. 8 persons sitting in a square table in such a 4 corners. ஓகே. ஓகே. இது என்ன கோடட் டிகோடடா? V to V ஆ? G சென்டர் வார்த்தை. ஓகே. G சென்டர் வார்த்தை ABCD E V W X Y Z A B C D E. ஃபர்ஸ்ட் லெட்டரோட ஆப்போசிட் லெட்ரு. ஓகே. எல்லாமே ஆப்போசிட் லெட்டர் போட்டிருக்காங்களோ? பியோட ஆப்போசிட் லெட்டரா? M KLMNOP. பியோட ஆப்போசிட் லெட்டர் K. ஓகே. மேட்ச் ஆகுது. J KLMNOPQ. ஸோ ஜேக்கு Q. ஓகே. மேட்ச் ஆகுது. ஓகே. ஸோ இந்த லாஜிக் தான் ஆப்போசிட் லெட்டர் அந்த மாதிரி தான் ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஆல்ஃபபெட்ஸ் எழுதிடுவோம். ஓகே. இது வந்து ஆல்ஃபபெட்ஸ் எழுதுவோம். ஓகே. ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்க்கு ஆப்போசிட் லெட்டர் யூவா? ஓகே. யூ இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் போட்டிருக்காங்க. ஓகே. டீக்கு ஆப்போசிட் லெட்டர் ஜியா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் ஆப்போசிட். ஸோ திருப்பி திருப்பி போட்டாலும் உங்களுக்கு விவி தான் வரும். அதே டீக்கு ஆப்போசிட் லெட்டர் ஜியா? ஓகே. அது ஃபர்ஸ்ட் போட்டுரு லாஸ்ட்டாக போட்டிருக்காங்களா? ஓகே. ஈக்கு ஆப்போசிட் லெட்டர் வி. ஸோ அது மாற்றி போடணும். வேற என்ன பாயிண்ட்டு?
இங்க 4, 3, 2ன்றத மீன் பண்ணுது. 1, 2 வவல் இருக்கு. 2 வவல் இருக்கு. 2 வவல் இருக்கு. ஒரே வவல் தான் இருக்கு. அதெல்லாம் கிடையாது. ஓகே. 5 ஆல்ஃபாபெட் இருக்கு. ஓகே. ஜம்புக்கு பார்ப்போம். ஜேனா வந்து ஜேக்கு ஆப்போசிட் லெட்டர் என்ன? கியூ. ஸோ பிக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து கே. ஸோ அப்போ K3Q இதுதான். இங்க 4 இருக்கா? அப்போ 3 போட்டுருக்காங்க. ஓகே. அப்ப V2Vனா என்ன இது? ஓகே. எத்தனை கான்சனன்ட் இருக்குன்னு போட்டுருக்காங்களா? ஓகே. K3Qனா ஜம்ப் தானே? ஓகே. அப்போ 3 கான்சனன்ட் இருக்கா? ஸோ எத்தனை கான்சனன்ட் இருக்கு? ஃபாரஸ்ட்டுக்கு 1, 2, 3, 4 கான்சனன்ட். ஸோ நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் வந்து நடுவுல போட்டுருக்காங்க. ஓகேவா? ஓகே. அவ்வளோதானே முடிஞ்சா? ஓகே. இப்போ வந்து இன்கரெக்ட்லி கரெக்ட்லி மேட்ச். ஸோ இன்கிரெடிபிள்னா ஐக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து லாஸ்ட்டா வரணும். ஸோ வி. ஈக்கு ஆப்போசிட் லெட்டர் ஆர். ஸோ இது தப்பு. ஓகே. நரிஷ்னா என்னுக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து எம். எச்சுக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து எஸ். ஸோ இது கரெக்டாக இருக்கு. கான்சனன்ட்ஸ் எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4 இருக்கு. ஸோ இது கரெக்ட். சிக்கு ஆப்போசிட் லெட்டர் எக்ஸ் லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஆருக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து ஐ கரெக்டாக வந்திருக்கு. CSTLR. ஸோ இது தப்பு. ஸோ ஒன்லி 2 மட்டும் தான் கரெக்ட். ஓகே. ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் G4U. ஸோ G4U எதுக்குன்னு கேட்குறாங்க. ஸோ யூக்கு நேராக என்ன வரும்? எஃப்னு வரும். ஸோ எஃப்னு வந்து ஸ்டார்ட் ஆகிற லெட்டர் இது ஃபாரஸ்ட் மட்டும்தான். ஓகே. ஓகே. அவ்வளோதான். ஓகே. மாடர்ன் சொசைட்டி. ஸோ எண்ணுக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து எம். எம்முக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து என். ஸோ எம்என்னு முடியணும். எம்என்னு ஏதாச்சும் கோட் இருக்கா? இங்க இருக்கு. ஆனா அதுதான் கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஸோ எம் என்ன எத்தனை இருக்கு? எம் 1, 2, 3, 4 இருக்கு. ஸோ கரெக்ட். சொசைட்டினா ஒய்க்கு ஆப்போசிட் லெட்டர் பிஏ. பிஹெச். ஸோ பிஹெச்சும் கரெக்டா இருக்கு. சொசைட்டியில் 4 ஆல்ஃபபெட் இருக்கா? 1, 2, 3, 4. ஸோ எல்லாமே கரெக்ட். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ M4N B4H. ஓகே. டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷனா எண்ணுக்கு ஆப்போசிட் லெட்டர் வந்து எம். எம்டபிள்யூ. ஸோ எம்டபிள்யூ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8. ஸோ M8W. இதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. ஸோ இங்கே வந்து சிலாதிசம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ எல்லா மிஸ்சலேனியஸுமே கேட்பாங்களான்னு கேட்டால் சம்டைம்ஸ் கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆல் ராக் இஸ் சாயில். ஒன்லி சாயில் இஸ் வாட்டர். ஒன்லி சாயில் இஸ் வாட்டர்னா ஒன்லி சாயில் இஸ் வாட்டர். சம் ராக்ஸ் ஆர் ஏர். Some clouds are air. So some clouds are air. Okay. Some soils are not air. So some soils are not air. Correct தான். ஏன்னா இது வந்து only தானே. Okay. No cloud is water. No cloud is water. Correct தான். Some clouds are soils. Some clouds are soil. இருக்கலாம். கிடையாது. All soils can be cloud. All soil can be cloud. இதுவும் தப்பு. So 1 and 2 only. Correct. 1 and 2 follows. அப்படிதான் ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. Okay. Only a few tables are chair. Only a few tables are chair. Okay. Some chairs are car. All cars are bus. No bus is road. Some chair can be bus. So some chair can be bus. இருக்கலாம். Some tables are not car. Some tables are not car. Some tables are not car. இதுதான் கொடுத்துருக்கோம். ஸோ அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. Some tables are not chair. அது கரெக்டாக தான். அது நமக்கே தெரியும். ஓகே. No car is red. So no car is red. ஸோ பஸ் ரெட்னா no car is red. ஸோ 1, 3, 4 கரெக்டு. அப்படிதான் ஆப்ஷன் இருக்கா? அப்போ எல்லாமே ஃபாலோ ஆகுமோ? நோ. சம் டேபிள்ஸ் ஆர் நாட் கார். சம் டேபிள்ஸ் ஆர் நாட் காரா? இது எப்படி கரெக்ட் ஆகும்? வேற எதாவது சம் டேபிள்ஸ் ஆர் நாட் சேர். ஸோ சம் டேபிள்ஸ் ஆர் நாட் சேரு. ஒன்லி ஃபியூ டேபிள்ஸ் ஆர் சேர்னா சம் டேபிள்ஸ் நாட் சேர் தான். நோ கார் இஸ் ரோட். ஆல் கார் ஆர் பஸ்ஸு. நோ பஸ் இஸ் ரோட். நோ கார் இஸ் ரோட். கரெக்ட் தான். 3, 4 கரெக்ட் தானே? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்போ? சம் சேர் கேன் பி பஸ். சம் சேர் கேன் பி பஸ். சாரி, ஆல்ரெடி சம் சேர் பஸ் தான். அது எப்படி கேன் பின்னு சொல்ல முடியும்? ஸோ 3 and 4 ஃபாலோஸ். ஓகே. ஒன்லி புக் இஸ் பென். ஸோ ஒன்லி புக் இஸ் பென்னா பென்னு புக்கு. ஒன்லி a few books are tie. ஒன்லி a few books are tie. சம் பேக்ஸ் ஆர் ஷூஸு. ஷூஸ்க்கும் பேக் எங்கடா சம்மந்தம் இருக்குது? ஒன்லி a few bags are tie. ஒன்லி a few bags are tie. இது பேகு. ஒன்லி a few bags are tie. சம் பேக்ஸ் ஆர் ஷூஸ். ஓகே. சம் புக்ஸ் ஆர் நாட் பேக். சம் புக்ஸ் ஆர் நாட் பேக் கரெக்டு. சம் டாய்ஸ் ஆர் நாட் பேக். சம் டாய்ஸ் ஆர் நாட் பேக். பட் இங்கே இருந்தால் நம்ம பேக் நோ கண்டிஷன் கொடுத்தா அது தப்பு. நோ பென் இஸ் ஷூஸ். ஸோ நோ பென் இஸ் ஷூஸ் கரெக்டு. சம் ஷூஸ் ஆர் டாய். சம் ஷூஸ் ஆர் டாய். ஸோ அதுவும் சொல்ல முடியாது. ஸோ 1 and 3 ஃபாலோஸ். ஓகே. ஓகே. இது என்னது? மார்க்ஸ் கோட் இன் குவான்ட்ஸ் ரீசனிங்கு. ஸோ இது வந்து ஆர்டர் ரேங்கிங் மாதிரி. ஸோ எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகே.
ஃபர்ஸ்ட்டு வந்து குவான்ட்ஸுக்கு தனியா போடுவோம். அடுத்து ரீசனிங்க்கு தனியா போடுவோம். ஓகே. எத்தன பேர் மொத்தம்? 6 ஸ்டூடண்ட். 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே. 2த்துலயும் ஓகே. இது 2த்துக்கு 2, 2 பாசிபிலிட்டி எடுத்திருப்போம். 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. ஓகே. தேவி ஸ்கோர்ட் மோர் தென் ஹர்ஷித் பட் லெஸ் தென் மேக்னா. இதுல குவான்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ தேவி ஸ்கோர்ட் இல்ல எல்லா வார்த்தையுமே டிஃபரெண்டா இருக்கு. ஜிஎம், கேஹெச், டி. எஸ். ஸோ எல்லா வார்த்தையுமே டிஃபரெண்டா இருக்கு. நான் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் போட்டுருக்கேன். தேவி ஸ்கோர்ட் மோர் தென் ஹர்ஷித் பட் லெஸ் தென் மேக்னா. அட்லீஸ்ட் 2 ஸ்டூடண்ட்ஸ் ஸ்கோர்ட் லெஸ் தென் ஹர்ஷித். ஸோ கண்டிப்பா அட்லீஸ்ட் 2 பேர் இருக்கணும்னா, நான் எப்படி யோசிக்கணும்? மினிமம் இங்க தான் வச்சாகணும் ஹர்ஷித். மேக்ஸிமம் இங்க வைக்கலாம். கரெக்ட்டா? 2 மினிமம் இருக்கணும். அப்போ இந்த கண்டிஷன் நான் யோசிக்கிறப்போ இது எனக்கு எக்ஸாக்ட்டா ஃபிக்ஸ் ஆயிரும். பட் டிஎம் இங்க வருமா? டிஎம் இங்க வருமா? டி இங்க வந்து எம் இங்க வரலாம். ஸோ நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. கிருத்திகா டசன்ட் ஸ்கோர் ஹையஸ்ட் மார்க்ஸ். ஓகே. ஸோ கிருத்திகா வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் கிடையாது. ஸோ கே வந்து ஹையஸ்ட்ல கிடையாது. ஓகே. கே வந்து ஹையஸ்ட்ல போடக்கூடாது. ஸோ இதுல நம்ம போட மாட்டோம். இங்க தான் ஏதோ வந்து கே வரும். The third highest score in quants is 88. So third highest வந்து 88. ஓகேவா? ஸோ third highest வந்து சாரி third highest இங்க வருமா? ஸோ third highest வந்து உங்களுக்கு 88. ஓகே. அண்ட் கிருத்திகா ஸ்கோர் 92 மார்க்ஸ். ஸோ அப்போ என்ன வரும்? இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஏன்னா நம்ம கிருத்திகா இதை விட அதிகமாக தான் வைக்கணும். ஸோ கிருத்திகா இங்கே தான் வரும். கரெக்டா? ஓகே. அப்போ எம், டி இங்கே வரும். கரெக்டா? ஓகே. இது 92. அடுத்து சகில் ஸ்கோர்ட் மோர் மார்க்ஸ் அண்ட் கரிமா. ஸோ சகில் ஸ்கோர்ட் மோர் மார்க்ஸ் அண்ட் கரிமா. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து ரீசனிங். இந்த ஒன்று ஸ்கோர்ட் செகண்ட் லோயஸ்ட் இன் குவான்ஸ். செகண்ட் லோயஸ்ட் இன் குவான்ஸ் யாரு? எஸ். ஸ்கோர்ட் ஹையஸ்ட் இன் ரீசனிங். ஸோ எஸ் இங்கே வருமா? The second lowest score in reasoning is 55 marks. Okay. And the second highest score in reasoning is 75 marks. Okay. The one who got scored highest in quant scored 40 marks in reasoning. யாரு ஹையஸ்ட் யாரு? எம். அப்போ எம் இங்கே தானே வரும். ஓகே. ஏன்னா அவன் 40 மார்க் தான் வாங்கியிருக்கான். ஓகே. கிருத்திகா ஸ்கோர் 10 மார்க்ஸ் லெஸ் தென் தேவ். ஸோ கிருத்திகா ஸ்கோர் 10 மார்க்ஸ் லெஸ் தென் தேவ்னா கிருத்திகா தேவ் இப்படி வருமா? ஓகே. தேவ் டசன் ஸ்கோர் தேர்ட் ஹையஸ்ட் மார்க்ஸ். தேவ் இங்கே வரக்கூடாது. அப்போ தேவ் கிருத்திகா இங்கே வரலாமா? தேவ் கிருத்திகா இங்கே வரலாம். ஓகே. 10 மார்க்ஸ் சொல்லியிருக்காங்க. கிருத்திகா ஸ்கோர் மோர் மார்க்ஸ் தென் ஹர்ஷித். ஓகே. who doesn't score highest marks. ஓகே. அப்போ இங்கே ஹெச் இங்கே வரக்கூடாது. முடிஞ்சிச்சா? ஸோ ஹெச், கே, டி முடிஞ்சா? ஓகே. இப்போ தேவ் கிருத்திகா ஸ்கோர் 10 மார்க்ஸ் லெஸ் தென் தேவ். அப்போ என்ன வரும்? 65 வருமா? ஓகே. அப்போ எஸ்டி, கேஹெச், கரிமா இங்கே வரும். ஓகே. த ஆன்சர். ஓகே. டேஷ் ஸ்கோர் செகண்ட் லோயஸ்ட் மார்க்ஸ் இன் குவான்ஸ். யாரு? எஸ். அண்ட் ஸ்கோர்டு த செகண்ட் ஹையஸ்ட் மார்க்ஸ் இன் ரீசனிங். செகண்ட் ஹையஸ்ட் மார்க் ரீசனிங் யாரு? எஸ், டி. ஸோ எஸ், டி ஆப்ஷன் எது? சகில் தேவ். ஓகே. ஆவரேஜ் மார்க்ஸ் ஸ்கோர்ட் பை கிருத்திகா இன் குவான்ஸ் அண்ட் ரீசனிங். கிருத்திகா மார்க் எவ்வளோ? 92. ரீசனிங் எவ்வளோ? 65. ஸோ 157. ஸோ 157னா 78. ஓகே. ஸ்கோர்டு ஹையஸ்ட் மார்க்ஸ் இன் ரீசனிங். ஸோ சஹில். சஹில் தானே? ஓகே. ரீசனிங்கில் ஹையஸ்ட் மார்க் வந்து சஹில். ஓகே. டேரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்ஷன்ஸ் வந்து என்னன்னா 3 பர்சன்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட் 1 மூவ் இன் டிஃப்ரெண்ட் டேரக்ஷன் ரீச். ஓகே. நல்லா கவனிக்கணும். ஏக்கு ஏ, விக்ரமுக்கு பி, யாஷ்க்கு சி ரெஸ்பெக்டிவ்லி. அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டெஸ்டினேஷன் அதுதான். ஓகே. அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாயிண்ட் ஓல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இஃப் எ பர்சன் டர்ன்ஸ் எக்ஸ் கிலோமீட்டர் ரைட் தென் ஆல் த பர்சன் டர்ன்ஸ் எக்ஸ் கிலோமீட்டர் ரைட். இஃப் எ பர்சன் ஓகே. இப்படி எப்படின்னா இப்போ இங்கேருந்து ஜாயின் பண்ணுறாங்களா? ஃபர்ஸ்ட்டு எல்லாருமே ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ இவன் ரைட்டில் திரும்பினா இவனும் ரைட்டில் திரும்புவான். இவன் இந்த பக்கம் போகிறான்னா இவனும் இங்கே ரைட்டில் திரும்புவான். ஸோ எங்கெங்கே ரைட் கொடுத்துருக்காங்களோ அங்கே எல்லாருமே ரைட்டில் திரும்புவாங்கிறது மீனிங். ஓகேவா? ஓகே. இனிஷியலி விக்ரம் வாக்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன். ஸோ இதுதான் பாயிண்ட்டு. விக்ரம் வந்து இந்த டைரக்ஷனில் போகிறான். ஓகேவா? ஓகே. யாஷ் வாக்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ யாஷ் வாக்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ யாஷ் வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் போகிறான். அர்ஜுன் வாக்ஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ அர்ஜுன் வந்து ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஓகேவா? ஓகே. இனிஷியலி ஈச் பர்சன் வாக்ஸ் 15 மீட்டர். 15 வந்து போகிறாங்க. ஓகே. ஓகே. அண்ட் தென் தே ரைட் டர்ன் அண்ட் 8 கிலோமீட்டர். ஸோ ரைட் டர்னா இங்கே 8 கிலோமீட்டர் வந்து இங்கே இருக்குமா? ஓகே. இவன் ரைட் டர்ன் எடுத்தால் 8 கிலோமீட்டர் இங்கே இருக்குமா? ஓகே. இவன் ரைட் டர்ன் எடுத்தால் 8 கிலோமீட்டர் இங்கே இருக்குமா? ஓகே. தென் லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக் 5 கிலோமீட்டர். லெஃப்ட் டர்னா 5 கிலோமீட்டரா? ஓகே. இவன் லெஃப்ட் டர்னா 5 கிலோமீட்டரா? ஓகே. இவன் லெஃப்ட் டர்னா 5 கிலோமீட்டரா? ஓகே. அண்ட் தே டேக் 2 கன்சிக்யூட்டிவ் ரைட் டர்ன் 7 கிலோமீட்டர். கன்சிக்யூட்டிவ் ரைட் டர்னா இவன் 7 கிலோமீட்டர். நல்லா கவனிக்கலாம். 7 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர்னா இங்கே வரணும். நல்லா கவனிக்கணும். இங்கே கன்ஃபியூஸ் ஆனால் எங்கே தெரியுமா? இங்கே 8ஆ? இங்கே 7 இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இவன் இங்கே 5 கிலோமீட்டர் வந்து இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் வந்தாலும் இந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்க மாட்டான். ஸோ இதுக்கு நேராக இது கிடையாது. இங்கே தான் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஹர்ஷித் எங்கே போவான்? அர்ஜுன் வந்து ஏ பாயிண்ட்டை ரீச் பண்ணுவான். சரி. ஓகே. இங்கே நல்லா கவனிக்கலாம். இப்போ எத்தனை 7 மீட்டர் வந்து ரைட் டர்னா? ஸோ 7 மீட்டர் ரைட் டர்னா இங்கே எவ்வளோ இருக்குது நமக்கு? இங்கே 8 இருக்குது. அப்போ 7 மீட்டர் ரைட் டர்னா கரெக்டாக இங்கே தான் வந்து நிற்கும். கரெக்டாக? திரும்ப ரைட் 10 கிலோமீட்டர்னா அப்போ இங்கே தான் வந்து நிற்கும். கரெக்டாக? நல்லா கவனிக்கணும். இங்கே 8னா இங்கே நமக்கு 7 இருக்கும். இந்த 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 ஸ்ட்ரெயிட் லைன் கம்பேர் பண்ணுறப்போ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக இங்கே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ எங்கேருந்து ரீச் பண்ணுவான்? வி வந்து பின்ற பொசிஷனை ரீச் பண்ணியிருப்பான். ஓகேவா? இது வந்து 7, இது வந்து 10. ஓகேவா? ஸோ இது வந்து 5, இது வந்து 5. ஓகே. இப்போ இது 5 கிலோமீட்டரா? இப்போ வந்து சாரி 7 கிலோமீட்டர் ரைட் டர்ன். ரைட் டர்னா இங்கே வந்து நிற்குமா? கரெக்டாக எக்ஸாக்டாக இதுக்கு நேராக வந்து நிற்கும். ஓகே. ஓகே. 10 கிலோமீட்டர் ரெஸ்பெக்டிவ். ஸோ 5, இன்னொரு 5. ஓகே.
ஓகே. இது என்னது? யாஷ் வந்து சி பாயிண்ட் ரீச் பண்ணும். ஓகே. இது வந்து ஒரு மாரி கன்ஃப்யூசிங்கா தான் இருக்கும். பட் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் கன்ஃப்யூஸ் ஆயிரும். அர்ஜுன்ஸ் ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டூ பி. அர்ஜுன்ஸ் ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டூ பி. பி எங்க இருக்கு? இங்க இருக்கு. அர்ஜுனோட ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. கரெக்ட்டா? ஓகே. ஸோ என்னது? சவுத் ஈஸ்ட். கரெக்ட் தானே? நல்லா கவனிக்கணும். அதனால தான் எக்ஸாக்ட்டா டிஸ்டன்ஸ் போட சொன்னது. புரியுதா? இல்ல. 8, 7, 5 கரெக்ட்டா 15 மீட்டர் வந்ததுல. அப்போ என்னது? ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டர்னிங் பாயிண்ட் வித் ரெஸ்பெக்ட் டூ பி. சவுத். பிக்கு நேரா தானே இங்க தானே இருக்கு. நான் லைட்டா தப்பா போட்டு வச்சிருக்கேன். சவுத். ஓகே. ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சி அண்ட் விக்ரம்ஸ் இனிஷியல் பாயிண்ட். சி விக்ரமோட இனிஷியல் பாயிண்ட் இதுவா? ஓகே. நல்லா கவனிங்க. இது 2 ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கா? இங்க எத்தனை இருக்கு? 13 இருக்கா? ஓகே. இங்க எத்தனை இருக்கு? இங்க நம்ப எத்தனை வந்துட்டோம்? 5 வந்துட்டோம். ஸோ 10 இருக்கு. ஸோ 10 13. ஸோ 169, 269 கரெக்ட்டா? ஓகே. 269னா என்ன வரும்? என்ன எதுவுமே வர மாட்டேது ஆன்சரு. 49, 3 ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சி இங்க 8 ஓகே. ஓகே. 7 இங்க 7, 8, 15. ஸோ 225. ஸோ 325 சாரி. 325னா 25 ஓகே. இதான் 325. ஓ! சேட். If at last Arjun starts moving towards north direction and after walking 12 meter. ஓகே. எங்க இருக்கான்? 5, 5 இங்க வந்திருக்கான். ஐயோயோ! மண்டை காயுதே. ஓகே. 12 மீட்டர். ஓகே. 7, 5 and stops and Yash moving towards okay. Arjun with respect to east. போடா. ஓகே. இதுக்கு எல்லாம் போட்டா டைம் ஆயிரும். which are the following numbers as a second highest number of pairs of this season? ஓகே. second highest number of pairs. ஸோ இதுவும் போட்டா டைம் ஆயிரும். ஓகே. 10 members 3 generation of family. மீனா இஸ் a granddaughter. எத்தனை கேள்வி போட்டிருக்கேன்? ஓ நோ. ஓகே. 10 members 3 generation family. Meena is the granddaughter of Mohan. So Meena is the granddaughter of Mohan. Okay. So Mohan கீழே இங்க ஒரு ஜெனரேஷன் இருக்கு. Mohan who is married to Manya. Okay. Mansi is the mother of Meena. So Mansi is the mother of Meena. ஆனா யாரோட பொண்ணுன்னு இவங்களுக்கு தெரியாது. So Mansi is the mother of Meena. So இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாங்க. Mohit is married to Mansi. So Mohit is married to Mansi. Mohit is the brother-in-law of Manoj. So Mansi has no siblings. அப்போ Mohit is the brother-in-law of Manoj. ஸோ மோஹித் இஸ் brother-in-law of மனோஜா. அப்போ நல்லா கவனிக்கணும். மான்சிக்கு சிப்ளிங் இல்லை. ஆனால் மோஹித் வந்து brother-in-law of மனோஜ்னா அப்போ மனோஜ் இன்னொருத்தன் இருக்கான். ஓகேவா? அவனோட ஒய்ஃபோ இல்லை தங்கச்சியோ தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. மனோஜ் இஸ் எ மேல் பர்சன். ஸோ மனோஜ் இஸ் எ மேல் பர்சன். ஓகே. அப்போ கண்டிப்பாக என்னதான் இருக்கும்? இவனோட தங்கச்சியோட ஹஸ்பண்டாக தான் இவங்க இருக்கும். ஓகே. அப்பயும் வச்சுக்கலாம். முதித் இஸ் எ சன் ஆஃப் மனோஜ். ஸோ முதித் இஸ் எ சன் ஆஃப் மனோஜ். ஓகே. Manya is the grandmother of Milan. Okay. Milan who is a son of Manoj. So Milan வந்து son of Manoj. Manya is the grandmother of okay. அப்போ மோகன் வந்து இப்படி வரும். பட் இவங்க அப்பாவான்னு தெரியல. ஸோ ஓகே. நல்லா கவனிக்கணும். இவங்க பேரண்ட்ஸ் அப்படின்னா இவங்களை நம்ம கிராண்ட் டாட்டர்னே சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களோட ரிலேஷன் தான் கஷ்டம். அப்போ இப்படி தான் வரும். ஓகே. ஸோ மிலன் இஸ் த கிராண்ட் ஓகே who is a son of Manoj. Mukil who is a son-in-law of Mohit. Mukil who is a son-in-law of Mohita. Okay, Mugil who is a son-in-law of Mohit. Okay. Mohan has one son. Mohan has one son and one daughter. Okay, one daughter. Okay, முடிஞ்சு. ஓகே. இப்போ யார் மிஸ் ஆகுது? 2, 4, 6, 10 பேர் வந்துட்டாங்களா? அப்போ மிஷா தான் வந்து மிஸ் ஆகுது. ஓகே. மிஷா தான் இங்கே வரும். முதித் இஸ் ரிலேட்டட் டு மான்யா. முதித் எங்கே இருக்கான்? இதான் முதித்தா? எங்கே போட்டனே தெரியல. முக்கிலா முதித் இஸ் ரிலேட்டட் டு மான்யா. மான்யா எங்கே இருக்கு? முதித் வந்து கிராண்ட் சன். ஓகே. How many married couples? 1, 2, 3, 4 couples இருக்காங்க. ஓகே. How many male members? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 பேர் இருக்காங்க. ஓகே. ஸோ இது முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து பசில் சீட்டிங் போடுவோம். கிரிட்டிக்கல் டெஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஓகே. 8% இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அன்சர்டைன் ஒரு கொஸ்டின் இருந்துச்சுல அதை போடுவோம். ஓகே. சர்டைன் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் வந்து கெப்ட் அப் ஒன்லைன்ஸுக்கு ஒன்லி 5 பாக்ஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஏ அண்ட் கே. ஸோ ஏ அண்ட் கேக்கு நடுவில் நமக்கு 5 பாக்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ கே 1, 2, 3, 4, 5 ஏ. ஓகே. ஓகே. எய்தர் கே ஆர் ஏ இஸ் கெப்ட் அட் பாட்டம் ஆஃப் த ஸ்டாக்.
ஓகே. இதோட நம்ம எண்டிங் முடிச்சுக்கணும். இதோட எண்டிங் முடிச்சுக்கணும். இதுவும் வரலாம், இதுவும் வரலாம். ஒன்லி ஒன் பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் ஏ அண்ட் டி. ஒன்லி ஒன் பாக்ஸ் கெப்ட் பிட்வீன்னா இங்க வந்து ஏக்கும் டிக்கும் இப்படி தான் வரும். பட் இங்க என்ன வரும்? கே 1, 2, 3, 4, 5 ஏ. ஏ 1 விட்டு டி, ஏ 1 விட்டு டி. கரெக்ட்டா? கரெக்ட் தானே? ஓகே. ஒன்லி 3 பாக்ஸஸ் கெப்ட் பிட்வீன் டி அண்ட் Z. அப்போ டி 3 விட்டு Z இங்க வைக்க முடியாது. 1, 2 டி 3 விட்டு Z இங்க தான் வைக்கணும். கரெக்ட்டா? ஓகே. டி 3 விட்டு Z வைக்க முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டியே தப்பு. அழிச்சிருமா? ஓகே. டி 3 விட்டு Z நான் இங்கேயும் வைக்கலாம். டி 1 விட்டு ஏ, 1, 2, 3, 4, 5 விட்டு கே, டி 3 விட்டு Z இங்கேயும் வைக்கலாம். கரெக்ட்டா? ஓகே. Z இஸ் விச் இஸ் கெப்ட் சம்வேர் அபவ் ஏ. ஸோ Z வந்து சம்வேர் அபவ் ஏனா அப்போ இந்த பாசிபிலிட்டி தப்பு. கரெக்ட்டா? ஓகே. அடுத்து என்ன? M is kept 3 boxes above T. So M is kept 3 boxes above T னா 1, 2 விட்டு M இங்க வருமா? ஓகே. M is kept 3 boxes above T னா M இங்க வருமா? ஓகே. The number of boxes kept between Z and A. Z and A எத்தனை? 1, 2, 3, 4, 5. ஓகே. அது வந்து 1 கம்மியா. அப்போ 6. 6 between M and E. 1, 2, 3, 4, 5, 6. இங்க வராது. இங்க எத்தனை இருக்கு? Z-க்கும் ஏக்கும் 1 தான் இருக்கு. ஓகேவா? அப்போ M-க்கும் ஏக்கும் நடுவுல 2 இருக்கணும். கரெக்ட்டா? சாரி, M-க்கும் E-க்கும் நடுவுல 2 இருக்கணும். Z-க்கும் ஏக்கும் நடுவுல 1. அப்போ M-க்கும் E-க்கும் நடுவுல 2. அப்போ M இங்க 2 விட்டு E இங்க வைக்க முடியாது. ஸோ M 2 விட்டு E இங்க வைக்கலாம். ஓகே. 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ M-க்கும் E-க்கும் நடுவுல 6 இருக்கணும். 1, 2, 3, 4, 5, 6. எப்படி வேணாலும் வைக்கலாம். E is kept usually between S and Z. Not more than 2 boxes are kept above E. ஓகே. இது என்னடா கதையாகுது? ஓகே. இங்க Z E is kept exactly between S and Z. ஓகே. not more than E is kept exactly between Z and Z னா 1 நல்லா கவனிக்கணும். முடிஞ்சிச்சா? not more than 2 boxes are kept above E. E is kept exactly between Z and Z, S and Z. இதுக்கப்புறம் நான் இதை யோசிக்கக்கூடாது. அவ்வளோதான். எப்படின்னா E is kept exactly between நான் E இங்க வச்சேன்னா S இங்க வைக்க முடியாது. இது பெரிய கதையா போகும். ஓகே. பொசிஷன் ஆஃப் M from the bottom of the stack. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8th. Which of the following boxes is kept 2 boxes below S? E-யா? Which is kept 4th from the top of the தப்பு. Kept immediately above T தப்பு. 2 boxes below S. Which is kept 4 boxes above A. 1, 2, 3, 4 A. ஸோ E தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அதனால 4 boxes. True with respect to only 3 boxes are kept between S and M. ஓகே. 1, 2, 3 தப்பு. A is kept at the bottom of the stack தப்பு. E is kept 3 boxes above M. அது மட்டும் தான் கரெக்ட். ஸோ only 3 is true. என்ன கேட்டிருக்காங்க? ட்ரூ கேட்டிருக்காங்க. ஸோ only 3 is true. ஓகே. ஓகே. 8 persons circular table. ஸோ 8 person ஸ்கொயர் டேபிள். 4 of them corners while ஓகே ஆல் ஆஃப் them facing towards center. ஓகே. எல்லாருமே கார்னர் சென்டர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகேவா? ஓகே. The one who likes aloe vera plant sits at right of X. X is which in the middle of this table. So okay, aloe vera sits third to right of X. 1, 2, 3. aloe vera இங்க வருமா? ஓகே. ஸோ X இங்க வச்சா aloe vera இங்க வரும். ஏன்னா X வந்து மிடில்னு சொல்லியிருக்காங்களா? Only one person sit between X and T. ஸோ X இங்க வச்சு T இங்க வைக்கலாம். X இங்க வச்சு T இங்க வைக்கலாம். The one who plants lily plant sits second to right of S, but none of them sits in the corner. Okay. Lily plant sits second to right of S. So lily plant sits second to right of S. நல்லா கவனிக்கணும். S இங்க வைக்க முடியாது. S இங்க வைக்க முடியாது. S இங்க வச்சாதான் lily இங்க வைக்க முடியும். S இங்க வச்சா lily இங்க வைக்கலாம். ஓகேவா? நெய்தர் எக்ஸ் நாட் டி லைக்ஸ் லில்லி. நான் யோசிக்கிறது நல்லா தெளிவாக கவனிங்க. எஸ் நான் இங்கே இல்லை இங்கே தான் வைக்கணும். நான் எஸ் இங்கே வச்சேன்னா லில்லி இங்கே போட்டாங்க. ஸோ தப்பு. எஸ் இங்கே வச்சா லில்லி. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ எஸ் இங்கே வச்சா லில்லி, எஸ் இங்கே வச்சா லில்லி. நான் ஏன் இங்கே வைக்கக்கூடாது? எஸ் இங்கே வச்சா லில்லி. எக்ஸ் வந்து லில்லி கிடையாது. ஸோ எஸ் இங்கே வச்சு லில்லி. புரியுதா? இந்த பாயிண்ட் டேரக்டான பாயிண்ட் தான், பட் நம்ம அப்படி யூஸ் பண்ணோம். ஆர் லைக்ஸ் ஜாஸ்மின் பிளான்ட் அண்ட் சிட்ஸ் தேர்ட் ரைட் ஆஃப் டபிள்யூ. ஸோ ஆர் லைக்ஸ் ஜாஸ்மின் பிளான்ட் and third right of W. Q doesn't sit adjacent to S. Okay, Q doesn't sit adjacent to S னா ஸோ Q பக்கத்தில் வந்து S வரக்கூடாது. ஓகே. ஸோ இங்கெல்லாம் Q வராது. வேறு எதுவும் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன்னா none of them sits. ஓகே, 1%. ஓகே. Q doesn't adjacent S. U doesn't sit immediate right of U. ஸோ S வந்து immediate right of Uல வரக்கூடாது. ஓகே. U வந்து இங்கே வரக்கூடாது. U வந்து இங்கே வரக்கூடாது. ஓகே. இங்கே Qவும் வரக்கூடாது. இங்கே Qவும் வரக்கூடாது. ஓகே, நல்லா பெருசாக இழுத்துன்னு போகிறாங்க. ஆர் லைக்ஸ் ஜாஸ்மின் பிளான் அண்ட் சிட்ஸ் at right of W. ஓகே. நான் W இங்கே வச்சேன்னா தேர்ட் ரைட்டில் ஆர் ஜாஸ்மின் வைக்க முடியாது. ஓகே. ஸோ W இங்கே வைக்க முடியாது. ஸோ W இங்கே வச்சுனா ஆர் ஜாஸ்மின் இங்கே வைக்கலாம். ஓகே. W இங்கே வச்சுனா ஆர் ஜாஸ்மின் 2 கேப் விட்டு இடம் இருக்கான்னு பாருங்க. W இங்கே வச்சா ஜாஸ்மின் வைக்கலாம். ஓகே. W இங்கே வச்சா வைக்க முடியாது. W இங்கே வச்சா வைக்க முடியாது. W இங்கே வச்சா ஜாஸ்மின் வைக்க முடியாது. W இங்கே வச்சா
2 விட்டு ஜாஸ்மின் வைக்க முடியாது. ஒரே இடம் என்ன? W. ஸோ W 1, 2 விட்டு 6 ஜாஸ்மின். நான் யோசிச்ச பாயிண்ட் கரெக்டா? ஓகே. W இங்க வச்சா ஜாஸ்மின் வைக்க முடியாது. W இங்க வைக்க முடியாது. W இங்க வச்சா R ஜாஸ்மின் வைக்க முடியாது. W இங்க வச்சா R ஜாஸ்மின் வைக்கலாம். W இங்க வச்சா வைக்க முடியாது. W இங்க வச்சா வைக்க முடியாது. ஸோ W 1, 2 விட்டு R ஜாஸ்மின். ஓகே. ஓகே. S who doesn't sit imitated of U. ஓகே. அப்போ நான் Q இங்கேயும் போடக்கூடாது, இங்கேயும் போடக்கூடாது. நல்லா யோசிக்க, நான் பாயிண்ட் புரியுதா பாருங்க. Q 1, 2 இடத்துல போடக்கூடாது. அப்போ Q இங்கே தான் வரும். கரெக்டா? U இங்கே வரக்கூடாது. ஸோ அப்போ U இங்கே தான் வரும். கரெக்டா? ஓகே. PQRஆ? QRSஆ? QRS. QRSTU. VWXஆ? V இங்கே தான் வரும். ஓகே. இப்போ இங்கே முடிஞ்சு. அப்போ Q இந்த இடத்துல வரக்கூடாது. அப்போ இங்கே தான் வரும் Q. U வந்து வரக்கூடாது. இங்கே U இங்கே வரும். அப்போ எடுத்த பாயிண்ட் என்ன? இங்கே வந்து நமக்கு என்ன பாயிண்ட்? V. ஓகேவா? ஓகே. இப்போ நெய்தர் எஸ் நாட், வேற என்ன பாயிண்ட் வந்துச்சா? The one like zinnia plant sit second left of the one likes cacti. அப்போ zinnia cacti. cacti இங்க வச்சா zinnia இங்க வைக்க முடியாது. cacti இங்க வச்சா zinnia இங்க வைக்கலாம். cacti இங்க வச்சா zinnia இங்க வைக்க முடியாது. ஓகே, நான் இந்த பாயிண்ட்லாம் அடிச்சிடுறேன். இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, இப்போ கரெக்டா இருக்கா? ஓகே. ivy plant sits 2 places away from the one. Okay, Q doesn't like jade plant. ஓகே. S not T likes cacti plant. இந்த பாயிண்ட் யோசிச்சுட்டே வந்து யோசிங்க. zinnia lit second left of cacti. ஓகே. cacti இங்க வச்சா zinnia இங்க வைக்கலாம். ஆனா என்ன, cacti எது வராது? எஸ்ஸும் டீயும் cacti வராது. அதை வச்சு ஞாபகம் வச்சுட்டே வச்சுங்க. அப்போ எஸ்ஸும் டீயும் cacti வராது. zinnia cacti இந்த இடத்துல யோசிக்க கூடாது. அப்போ zinnia இங்க வச்சு cacti இங்க வைக்கலாம். ஓகே. zinnia செகண்ட் லெஃப்ட். zinnia இங்க வச்சு cacti இங்க வைக்கலாம். ஓகே. ivy plants 2 places away from. ஓகே. zinnia cacti ஆனா ivy வைக்க முடியாது. ஸோ ஓகே. ஸோ இங்க யோசிக்க கூடாது. ஓகே. zinnia cacti 2 பிளேஸ் விட்டு ivy வைக்க முடியாது. ஓகே. zinnia இங்க வச்சு cacti இங்க வைக்க முடியாது. ஸோ zinnia cacti வைக்க கூடாது. ஓகே, சரி. zinnia cacti வைக்க முடியாது. ஓகே. zinnia cacti ivy. கரெக்டா? ஓகே. zinnia cacti ivy வைக்கலாம். zinnia cacti ivy. zinnia cacti ivy. ஜாடே இங்க வராதா? ஜாடே இங்க போட்டுக்கலாம். ஓகே, இரு. சாரி, யூ தான் ஆளே வரவா? zinnia இங்க யோசிக்க கூடாது. zinnia cacti வைக்க கூடாது. zinnia ஓகே. zinnia cacti ivy jade முடிஞ்சா? இன்னொன்று வந்து ட்ரக்கினா. இதான் ஆன்சர். ஓகே. 4 ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் சர்டன் வே. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டசன்ட்? வி வந்து ஆலிவேரா. ஸோ வி வந்து ஆலிவேரான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீனோட செகண்ட் ரைட்டில் ஆலிவேரா இருக்குது. டீனோட செகண்ட் ரைட்டில் ஐவி இருக்குது. ஸோ டி ஐவி. எக்ஸ் வந்து கேக்டை. ஸோ அப்போ இது மட்டும் தான் தப்பு. ஸோ வி வந்து ஆலிவேரான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி வந்து ஆலிவேரா தப்பு. மற்ற எல்லாம் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்களா? இல்லையே. யூ லில்லியா? யூ பக்கத்தில் லில்லி. என்ன எல்லாமே தப்பா இடிக்குது. டி ஐவி. எக்ஸ் கேக்டை. எக்ஸ் கேக்டையா? நான் என்ன போட்டிருக்கேன்? எக்ஸ் நாட். ஓகே. ஐவி பிளான்ஸ் இஸ் 2 places away from the one like cacti. கரெக்டாக தான் போட்டிருக்கேன். zinnia sit second left of cacti. Oh no, sorry. அப்போ cacti இங்க வச்சு யோசிக்க கூடாதுல்ல? அப்போ இந்த பாயிண்ட் தப்பா? என்ன போட்டுன்னே தெரியலையே. ஓகே. zinnia cacti. சாரி, cacti zinnia. ஓகே. cacti இங்க வச்சு zinnia இங்க வச்சுக்கலாம்ல? ஐ, cacti ஒன்று விட்டு ஐவி. ஸோ ஐவி. ஓ நோ, ஜாடே, ட்ரக்குனா. ஓகே. வி வந்து ஆலோவேரா. ஸோ வீனோட செகண்ட் ரைட்டில் ஆலோவேரா. டி வந்து ஐவி. டீக்கு ஆப்போசிட் ஐவி. எக்ஸ் வந்து கேக்டை. ஓகே. கியூ வந்து zinnia. ஸோ எதுவுமே வந்து வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் ஒரிஜினலாக எக்ஸ் வந்து கேக்டைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை போடுவோம். தேர்ட் ரைட் ஆஃப் த ஒன் ஹூஸ் லைக்ஸ் ஜாடே. தேர்ட் ரைட் இங்கே வருமா? லில்லி. த ஒன் லைக்ஸ் லில்லி. போடு. இது ஆன்சர் யூ டபிள்யூ. ஓகே. உமங்க த ஃபாலோயிங் பர்சன் ட்ரக்கினா பிளான். ட்ரக்கினா வந்து இதுவா? ஓகே. ட்ரக்கினா வந்து இது. ஒன் லைக்ஸ் ஆப்போசிட் ஜாடே பிளான். ஓகே, முடிஞ்சிச்சு. ட்ரூ வித் ரெஸ்பெக்ட் டு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். டிசி இஸ் ஆப்போசிட் ஒன் லைக்ஸ் ஐவி. ஸோ டிசி இஸ் ஆப்போசிட். ஓகே, கரெக்டு. பி கரெக்டான. எக்ஸ் இஸ் தேர்ட் டு ரைட் ஆஃப் த ஒன் லைக்ஸ் ட்ரக்கினா. ஓகே, கரெக்டு. போத் ஏ அண்ட் பி கரெக்டு. எல்லாமே ஓகே. போத் ஏ அண்ட் பி கரெக்ட். வேறு ஆப்ஷன் இல்லை. யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஜாஸ்மின். ஸோ யூ இங்கே இருக்குது, ஜாஸ்மின் இங்கே இருக்குது. 1 2 3 4 4th டு ரைட், இல்லை ஆப்போசிட். 4th டு லெஃப்ட் எதனா சொல்லலாம். 4th டு ரைட், 4th டு லெஃப்ட் எதனா சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் வந்து போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ தான் போட முடிஞ்சு. ஓகே, இதில் ஏதாச்சும் சும்மா போட்டு விடுவோம். ஓகே. செவரல் க்ரீன் ஹவுஸ்
Phase, owners face losses at temperature effects, okay. The affect growth and quality of plants, okay. ஆமாம் அஃபெக்ட் பண்ணோம். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், ஓகே கரெக்ட் பண்ணலாம். க்ரீன் ஹவுஸ் ஃபார்மிங் ஷுட் பி சஸ்பெண்டட், ஓகே. ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஐயோ, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் என்ன பண்ணலாம், அதுக்குன்னு க்ரீன் ஹவுஸ் கண்டினியூஷனே விட்டுலாம் முடியாது. ஸோ ஓகே ஓகே அவ்வளோதான். ஸோ இது வந்து ஆன்சர். ஓகே, ஓ அப்படியே வந்துச்சு. அப்புறம் அப்படி சப்மிட் கொடுத்தா போயிடும். ஓகே, ராங் நம்பர்ஸ், ஃபைண்ட் த கரெக்ட் நம்பர் ஆஃப் த பிலோ சீரியஸா. கரெக்ட் நம்பர் ஆஃப் தி பிலோ சீரியஸா. ஓகே, இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக வரும். ஓகே, த நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டெண்டிங், ஓகே ஃபீமேல்ஸ் டு சில்ட்ரன் அட்டெண்டிங், கீழே நோட் இருக்கா? ஓகே, நோட்லாம் பயங்கரமாக இருக்குது. ஓகே, சம் டேட்டா இன் டேபிள் சார்ட் இஸ் மிஸ்ஸிங். ஓகே, எக்ஸ் மைனஸ் எம் அண்ட் ஏர் ஆர் கன்ஸ்டிடியூ சிங்கிள் டிஜிட் ப்ரைம் இன்டிஜர்ஸ், எம் மைனஸ் என் இஸ் ஈக்குவல் ஒரே இடத்துல மட்டும் தான் வரும். 2க்கு 3க்கு மட்டும் தான் 1 டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ எம்னோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 2. ஓகே, எக்ஸ் மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 10% ஆஃப் ஒய். அப்போ என்னென்னு எழுதலாம்? எக்ஸ் மைனஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 0.1 ஒய்ன்னு எழுதலாமா? ஓகே, y is equal to, sorry, z minus x equal to, z minus x equal to 0.1 y is equal to 10z minus 10x. ஓகே, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2z minus x equal to 10z minus 10x மைனஸ், இதுனா ஈக்குவேஷன் நம்மளுக்கு அப்படியே வருது. ஓகே, ஸோ இது ஒரு ஈக்குவேஷனை மாற்றிக்கலாம். ஜெட்டு ஓகே, இது போடணுமான்னு அவசியமானு கேட்டால் யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, சரி, 2z minus x ஈக்குவல் டு 10z minus 10x minus 100. ஓகே, இது இந்த பக்கம் வந்துச்சு, இந்த பக்கம் தள்ளுவோமா? ஸோ ஓகே, 8z minus 9x ஈக்குவல் டு 100. கரெக்டாக எல்லாத்தையுமே எக்ஸ் z, 8z minus 9x ஈக்குவல் டு 100. அப்புறம் 4z plus 3x ஈக்குவல் டு 4z. அப்போ இது 8z மாற்றுமா? ஓகே, 8z ப்ளஸ்ஸு 6x ஈக்குவல் டு 10,600. ஓகே, இதுக்கு மைனஸ் பண்ணோம், இதுக்கு மைனஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு ப்ளஸ் பண்ணோம், இதுக்கு மைனஸ் பண்ணோம். ஓகே, ஸோ 15x ஈக்குவல் டு 10,500. therefore x ஈக்குவல் டு 700. ஸோ x ஈக்குவல் டு 700. x ஈக்குவல் டு 700 எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஐயோ, x ஈக்குவல் டு 700. ஸோ x ஈக்குவல் டு 700 எங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 2100. அப்போ 2100னா 3200. ஸோ z-நோட வேல்யூ 800. ஸோ z-நோட வேல்யூ 800. ஓகே, ஸோ z-நோட வேல்யூ 800, x-நோட வேல்யூ வந்து 700னா 100. ஸோ 0.1 y இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 1000. முடிஞ்சா? ஸோ வேறு ஏதாவது ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா? இல்லை, இதான் வந்து அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட வேல்யூ. ஸோ m-நோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 2. ஓகே ஓகே, ஸோ இப்போ சம் டேட்டாஸ் வந்து மிஸ்ஸிங். ஸோ இந்த டேட்டா வந்து நான் எடுத்து தனியாகவே எழுதிக்கிறேன், இல்லைனா வந்து ஒரு டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, பிளேசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் அட்டெண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ PQRST. ஓகே, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்பிள்ஸ் அட்டெண்டிங் வந்து 2y எவ்வளோ வரும்? 2000 வருமா? ஓகே, டோட்டல் மேல்ஸு சில்ட்ரன், சாரி ஃபீமேல்ஸு சில்ட்ரன். ஓகே ஓகே, ஸோ இது வந்து டோட்டல். ஓகே, 2000. இங்கே வந்து 1500 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மேல்ஸ் வந்து எவ்வளோ? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து 700. ஓகே, ஸோ M/N நமக்கு என்ன வரும்? 3:2ன்னு வருமா? ஓகே, எம்னோட வேல்யூ 3, என்னோட வேல்யூ 2. இது வந்து மறந்துடக்கூடாது. ஸோ 3:2 ரேஷியோவில் இருக்கும். ஓகே, இது வந்து 1200. அப்போ இங்கே என்ன வரும்? 800 ரெண்டு சேர்ந்து வரும். ஸோ அது வந்து பண்ண முடியாது. 3z என்ன வரும்? 2400. ஸோ 2800ன்னு வரும். 2400, 2800, அது தப்பாக போட்டுரும். 5:2 ரேஷியோவில் இருக்கும். 5:3 ரேஷியோவில் இருக்கும் இது. அடுத்து z + 100 நமக்கு என்ன வரும்? 900ன்னு வரும். அடுத்து மிச்சம் 600 இருக்குமா? ஸோ என்னோட வேல்யூ 2. ஸோ 2:1 வரும். அப்போது இங்கே 400, இங்கே 600. ஓகே, 200. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இஃப் 7.5% total number of people attending the party at place are children. ஓகே, okay, total number of people attending the party at place are children, which is 1/3 of the number of females attending. ஓகே, நல்லா கவனிக்கணும். இது வந்து 7.5%. இது வந்து 1/3 ஆஃப் தி ஃபீமேல்ஸ் அட்டெண்டிங். அப்போ இது 22.5. அப்போ இது 30%. ஓகேவா? அப்போ இது 80%. ஓகேவா? அப்போ 4500. முடிஞ்சா? நான் யோசிச்ச லாஜிக் புரிஞ்சா உங்களுக்கு? அப்படி ஆப்ஷன் இல்லையா? ஆனால் கேள்வி கேட்டிருக்கான். டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டெண்டிங் பார்ட்டி அட் ஆர். ஓகே, விச் இஸ் 1/3 ஆஃப் தி. ஓகே, 30னா இது 70%. சாரி, 4000. மல்டிப்ளிகேஷன் மிஸ்டேக்கு, மற்றபடி யோசிச்செல்லாம் கரெக்டாக தான். இந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் அட்டெண்டிங் த பார்ட்டி அட் பிளேஸ் Q. ஓகே, இஸ் 340 more than females attending part place. ஓகே, 340. ஓகே, அந்த average number of children attending the part P and Q is 180. ஓகே, என்னடா பார்ட் பி மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஓகே, 3x + 340.
ஓகே. ஓகே. இது 2x இது வச்சுருமா? இப்போ இது 2த்தையும் சேர்த்து நமக்கு 360யா? அப்ப 360 மைனஸ் 2x கரெக்ட்டா? ஓகே. இது 2த்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 700 பிளஸ் எக்ஸா? ஸோ 700 பிளஸ் எக்ஸ்னோட வேல்யூ தான் நமக்கு 800. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 100. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 100னா என்ன வரும்? 500. ஸோ 1200. Nice question, by the way. Okay. If the difference between the number of females and children attending the party, okay, females and okay, is same as the plus t. Okay, இது 200னா அப்ப இது 500, இது 300. Okay? Okay. The total number of people attending the party is party at SR. Okay. And 5 by 9 total. Okay. இது வந்து என்னது 4 part. அப்போ இது வந்து 1000. Okay? Okay. Number of females அப்போ 1000. Okay. At which of the following places the number of males attending the party is lowest? We can take previous question answers also. Males attending the party is lowest. Males attending the party is lowest na நமக்கு P தான். Okay. Okay. The number of males attending the party at a place U is 100 more than males attending the party at place T. அப்போ 1000. Okay. And the number of children attending the place T and D are equal. Okay. 200. Okay. If the number of females attending the party is 40% of the total number of people attending the party at place U. அப்போ இது ரெண்டு சேர்த்து எவ்வளோ? 1200. அப்போ இங்கே 300. Okay. Find the number of people. 1500. என்ன இது? 1200 is 40%. அப்போ 60%. சாரி 60%. அப்போ 2000. 60% என்ன வேல்யூ தான் இது. ஓகே, சப்மிட் கொடுத்துட போகிறேன். நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் இது x%, y%, z%, x plus y plus z is equal to இது ஒரு 28%, இது 72 இருக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் க்ளூ. வேற என்ன கீழே க்ளூ கொடுத்துருக்காங்க? The difference between the total number of articles by A and C is Z. Okay. A and C is Z. இது articles written A greater than C. X minus Y is equal to Z. இதான் கொடுத்துருக்காங்க அங்க. ஓகே, x percentage minus y percentage of value is equal to Z அப்படின்னா 5x minus 5y is equal to Z அப்படின்றது கான்செப்ட். ஏன்னா இங்கே 500 இருக்கா? நம்ம இப்பெல்லாம் யோசிக்கணுமான்றது வந்து பாயிண்ட் தான். பட் அவன் இப்பெல்லாம் குத்து வச்சிருக்கான். ஓகே, Z is equal to 5x minus 5y. அப்போ இங்கே ஆட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 5x சப்ஸ்டியூட் பண்ணால் எப்படி நான் சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டிகல் C அண்ட் C ஏ எப்படி கண்டுபிடிப்பீங்க? x percentage of 500, y-ன்றது என்னது, c-ன்றது என்னது, y percentage of 500. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆன்சர் z தான் கிடைக்கும். அவன் z பர்சன்டேஜ்லாம் பேசவே இல்லை. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5 தான் கிடைக்கும். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 5xனா 6x மைனஸ் 4y is equal to 72. கரெக்டா? ஓகே, அப்போ 2 டேபிள்ஸ் அடிச்சா 3x மைனஸ் 2y is equal to 36. இது ஒரு ஈக்குவேஷன். அந்த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரிட்டன் பை இங்கிலீஷ் A and C. அப்போ A and C அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? 85னா அப்போ 160 170 தெரியுது. 170னா எத்தனை பர்சன்ட்? 34. ஸோ x plus y is equal to 34. அப்போ x plus y is equal to 34. அப்போ என்ன பண்ணலாம் இதை? 2x plus 2y is equal to 68ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா 5x equal to 90. இது நான் பாயிண்ட்ல ஏதோ வருது. 160 170 எத்தனை பர்சன்டேஜ்? 34%. இது என்னது? ஆவர் நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் ஆர்டிகல்ஸ். சாரி, இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தி அது. ஓகே, சாரி, இங்கிலீஷ்க்கு மட்டும் கொடுத்துறாங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஓகே, டைம் பண்ணு போயினே இருக்குது. ஓகே, number of articles written by Hindi by C is 40, which is 4/5 of the number of articles written. Total number of articles written by A in Hindi. அப்போ இங்கே 50. ஓகே, ஓகே, ட்விஸ்ட். 40 plus 50 90. இது ஒரு 170. ஸோ 260. கரெக்டாக நான் யோசிக்கிறது. இது ஒரு 170, இது ஒரு 90, 260. அப்போ 52%. therefore x plus y is equal to 52. அப்போ என்ன வரும்? இங்கே 2x plus 2y is equal to 104. அப்போ 2y cancel. therefore 5x equal to 140. therefore x equal to 28. wow, x equal to 28, y is equal to 24. y is equal to 24 நமக்கு என்ன வரும்? ஸ்டார்டிங்லேயே நமக்கு என்ன பிடிச்சோம்? x plus y plus z is equal to 52 72 கணிச்சு வச்சுமா? அப்போ z நோட வேல்யூ 20. நைஸ் கொஸ்டின். கண்டிப்பாக உண்மையிலேயே வேறு லெவல் பாயிண்ட்டு. பட் ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அந்த இடத்துல யோசிக்குமான்றது உண்மையிலேயே ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகே,
ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஏ, பி, சி, டி, இ இது வந்து டோட்டலு. ஸோ எக்ஸ் பெர்சன்டேஜ்னா என்ன? 28னா 140, 12%னா 60, ஒய் பெர்சன்டேஜ்னா 120, 16%னா 80, Z பெர்சன்டேஜ்னா 20னா 100. ஓகேவா? ஓகே. இதுல வந்து இங்கிலீஷு, ஹிந்தி. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு என்னென்ன க்ளூஸ் குடுத்துருக்காங்க கீழ அப்படின்றத யோசிப்போம். எல்லா பாயிண்ட்டும் கரெக்ட்டா வருதான்னு நீங்க டேலி பண்ணுங்க லாஸ்ட்டா. உங்களுக்கு அப்ப புரியும். ஓகே. Zனோட வேல்யூ நம்ம என்ன வச்சோம்? 20ன்னு வச்சோமா? ஏக்கும் சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? 20. கரெக்ட்டா? மேட்ச் ஆவுதா? ஆவுது. ஓகே. இங்க வந்து இங்கிலீஷ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ரிட்டன் பை ஹிந்தி சி 40, ஹிந்தி ஏ 50, அப்ப இது 90, இங்க 80. கரெக்ட்டா? ஓகே. இங்கிலீஷ் ஏ அண்ட் சி வந்து 170, ஸோ 85 கரெக்ட்டா வந்துச்சா? வேற எதுவும் ஆன்சர் கிடைக்குமா இதுல வச்சு? கிடைக்காது. அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஸோ கொஸ்டின் வந்து இங்க ஐய்யய்யோ! ஓகே. இதான் தேவை. ஓகே. The ratio of number of English to Hindi articles written by B. English to Hindi articles written by B is P is to Q. Hindi to English articles written by English to Hindi. Okay, P is to Q. அப்போ P, Q நோட வேல்யூ என்ன? 2:1. Okay. And the difference between the என்ன இது? ஓகே. சாரி. இங்க குடுத்துருக்காங்களா? ஓகே. And the difference between the number of English and the Hindi articles written by D is X minus 8 if the total number of Hindi articles. Okay. X minus 8 20. எதுக்கு D 20. அப்போ 50 30. இங்கிலீஷ் தான் அதிகம் கொடுத்துருக்காங்க. ஓகே. 2y plus 7 48 55. ஸோ 55 என்னது? இந்தி பி அண்ட் டி 55. ஸோ 25. ஸோ இங்கே என்ன வரும்? 35. ஓகே. ஸோ அப்போ 7 5. ஸோ 7 5 டிஃபரன்ஸ் என்ன? 2. உண்மையிலேயே நல்ல வேற லெவல் கொஸ்டின் இதெல்லாம். பட் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னும். ஓகே. இஃப் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ரிட்டன் பை இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ரிட்டன் பை E in each English and okay 50 40 total number of words written by okay இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க வந்து x னு வைக்கணும் இங்க வந்து 100 minus x னு வைக்கணும் கரெக்ட்டா ஓகே இது வந்து 50x plus 4000 minus 40x equal to 4750 கரெக்ட்டா therefore இந்த பக்கம் போச்சுனா என்ன வரும் 10x equal to 750 x equal to 75 x equal to 75 னா கேள்வி இல்ல இங்கிலீஷ் வந்து எவ்வளவு கேட்டா so 75 okay okay if the number of Tamil articles written by A and C also include written by A and C also include the total number of articles English by A and C will be equal. Okay, நல்லா கவனிக்கணும். இப்போ இங்க வந்து x இருக்கு, இங்க வந்து 3x இருக்கு. ஓகே. 140 ஓட x ஆட் பண்ணோம், 120 ஓட ஓகே. இது வந்து 140 plus x divided equal to 120 plus 3x அப்படி நான் எழுதலாமா? ஓகே. 2x equal to 20, x நோட வேல்யூ 10. x நோட வேல்யூ 10னா இங்க 10 வரும், இங்க 30 வரும். கூட்டி பாருங்க 150 கரெக்ட்டா வரும். Find the number of articles written by Tamil articles written by C. 30 is what percentage total number of articles written by him? அப்போ 150 அப்போ 1/5 என்ன வரும்? 20%. Okay. Out of the total number of articles written by C, 25% are written on sports. Total number of articles and written okay. Okay. If the total number of English okay இல்ல இதுல 25% வந்து ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா என்னது 30 வந்து ஸ்போர்ட்ஸ் 90 வந்து அதர்ஸ் ஓகே if the English article other topics by C ஓகே 60 ஓகே அப்ப 20 வந்து இங்க ஸ்போர்ட்ஸ் இங்க 10 ஸ்போர்ட்ஸ் ஓகே கேள்வி என்ன இந்திய ஆர்டிகல்ஸ் ரிட்டன் ஆன் ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு 10 2 other topics by C other topics by C எவ்வளவு 90 other topics by C 1:9 கரெக்ட்டா இல்ல other topics by C ஓகே இவனே தான் கேட்டிருக்கான் இந்திய ஆர்டிகல்ஸ் அப்போ 1:3 10 30னா 1:3 தானே ஓகே out of the if the total number of articles written by F also included in the pie chart total number of articles in F will be 9 point அப்போ 1/11 part நல்லா கவனிக்கணும் இந்த 10 பார்ட்னோட வேல்யூ தான் 500 அப்படின்னா அந்த ஒரு பார்ட்னோட வேல்யூ என்ன 50 இருக்கும் ஓகே டுகெதர் ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ் between total number of articles written by A and F ஓகே 140க்கு 50க்கு டிஃபரன்ஸ் என்ன 90 ஹை ஓகே இப்போதான் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. The difference between the percentage of P and Q is same as the difference between the P and R. Okay, Q is younger than P. So Q is younger than P. P is younger than R. ஓகேவா ஓகே அப்போ Pக்கும் Qக்கும் உள்ள டிஃபரன்ஸும் Pக்கும் Rக்கும் உள்ள டிஃபரன்ஸும் சேம் அப்போ எப்படி எழுதலாம் எப்படி எழுத முடியாது percentage of Q is 20 அப்போ இங்க 20 plus x எழுதலாமா இங்க 20 plus 2x எழுதலாம் ஓகேவா the average percentage of P and R is 26 அப்போ 40 plus 3x equal to 52 அப்போ x நோட வேல்யூ 4 கரெக்ட்டா அப்போ 24 28 முடிஞ்சா ஏஜ் ஆஃப் R before 5 years அப்போ என்ன வரும் 23 P after 2 years அப்போ 26 அப்போ குவான்டிட்டி 2 பெருசு ஓகே the train
the time taken by train of length x meter to cross a platform y meter is 6 seconds. If the man who is running in the speed of 10 meter, he catches the same train in, okay, the speed of the train is 60 meter per second. Okay, நல்லா கவனிங்க. ட்ரெயினோட லென்த் என்ன தெரியாது, x. ஓகே, ட்ரெயினோட பையனோட ஸ்பீட் என்ன 10 மீட்டர் per செகண்ட். அவன் எவ்வளோ டேரக்ஷனில் போகிறான், ரெண்டு பேரும் என்ன சேம் ட்ரெயின் போகிறாங்க, கிராஸ் சேம் ட்ரெயின் இன் சேம் டேரக்ஷன். அப்போ என்ன வரும், 50 ஈக்குவல் டு 4.8. கரெக்டாக? ஓகே, அப்போ என்ன வரும், 240. ட்ரெயினோட லென்த் 240. ஸோ 240 ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ட்ரெயினோட ஸ்பீட் என்ன x ஈக்குவல் டு 6, 360. அப்போ என்னோட வேல்யூ 120. கரெக்டாக? ஓகே, லென்த் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் 120. 3x மைனஸ் 2y. 3xனா எவ்வளோ வரும், எக்ஸ்னோட வேல்யூ 240 சொன்னால் அப்போ 720 மைனஸ் 2yனா 240. அப்போ 480 டிவைடட் பை 2 என்ன 240. ஸோ ஆன்சர் குவான்டிட்டி 2 பெருசு. ஓகே, the speed of boat in still water is 25 km. The speed of the river is 5 km. Okay, the time taken by boat to cover 28 km. Okay, 28v by 25 plus v is equal to 3. Okay, so 28v is equal to 75 plus 3v. அப்போ v நோட வேல்யூ 3. கரெக்டா? ஸோ v நோட வேல்யூ 3. அப்போ டைம் டேக்கன் பை போட் டு கவர் 88 km அப்ஸ்ட்ரீம். அப்போ 25 ஸ்டில் வாட்டர் 3 வந்து அப்ஸ்ட்ரீம். அப்போ 3, அப்போ 4 மணி நேரம் ஆகும். ஓகே, v பர்சன்டேஜ் ஆஃப் 100. v நோட வேல்யூ என்ன, 3%. 3. அப்போ குவான்டிட்டி 1 பெருசு. ஓகே, என்னது simple interest, compound interest. Okay, the person invested a certain amount in 4 different schemes, PQRS. So PQRS la வந்து certain amount வந்து இன்வெஸ்ட் பண்றான். The amount invested in scheme, okay, at the rate of 10% per annum compound annually 2 years பண்ணா 21% கிடைக்கும். 21% கிடைச்சா 10620 less than scheme Q. ஓகே, இவனுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து இவன் வந்து 21% இன்ட்ரெஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்றான். ஏன்னா 10% 2 இயர். ஓகே, இவனுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ் அப்படின்னா இவனோட கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ் மைனஸ் 10620. ஓகே, the ratio of amount invested P and Q is dash. ஓகே, அதுவுமே கொஸ்டின். ஓகே, the rate of interest offered in scheme is 15% per annum simple interest and the total amount received after. ஓகே, நல்லா கவனிக்கணும். 15%, நல்லா கவனிங்க, 15% 4 years, ஸோ 60%, ஸோ 1.6x, அதாவது டோட்டல் அமௌண்ட் வந்து 38,400. கரெக்டாக? ஓகே, 16,2,6,400. ஸோ மொத்தமாக 24,000 அவனோட பிரின்சிபலாக இருந்திருக்கும். ஸோ 24,000 இவனோட பிரின்சிபல், அதில் அவனுக்கு எவ்வளோ வட்டி கிடச்சிச்சு, 14,400 கிடச்சிச்சு. கரெக்டாக? ஸோ 14,400 அவனுக்கு வட்டி மட்டும் கிடச்சிருக்கு. கரெக்டாக? இதை விட 10,620 கம்மி அப்படின்னா நமக்கு என்ன வரும், இது ஒரு 380, அது ஒரு 3,400. ஸோ 3,780. ஸோ 3,780ன்றது 21%. கரெக்டாக? இதன வட்டி 3,780, இது கரெக்டாக 10,000, 13,000, 14,300, 14,400. ஓகே, 21% என்னோட வேல்யூ தான் 3,780. ஸோ 21 1 சார் 21, 16 168, ஸோ 8. ஓகே, ஸோ இப்போ இவன் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், 18,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். ஓகே, ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல். அப்போ கண்டுபிடிச்சலாமா, ஏனோட வேல்யூ கொஸ்டின் அவன் திரும்ப பெருசாக கேட்ட வரும். ஸோ ஏனோட வேல்யூ 18,000. ஓகே, B/C வந்து P/C. அப்போது 3 4. கரெக்டாக? 6,003. அப்போ B வேல்யூ 3, C வேல்யூ 4. ஓகே, வேற என்ன கண்டுபிடிக்கணும், ஓகே 21% 15%, ஸோ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பிரின்சிபல். 3,780, இது 14,000. அப்புறம் திரும்ப பர்சன்ட் கேட்டாங்கன்னா திரும்ப வெறியாகும். ஸோ 3,780. ஓகே, இதெல்லாம் போட்டாச்சு. த அமௌண்ட் இன்வெஸ்ட் இன் ஸ்கீம் ஆரிஸ் rupees 40,000. ஸோ 40,000 வந்து இவன் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஓகே, -% per annum compound annually it received 22,500. ஓகே, இதில் 22,500 எவ்வளோ, 56.25 என்ன பர்சன்டேஜ், 25%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 25. இதெல்லாம் நீங்கள் 2 years காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சு வச்சிங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக போடலாம். அமௌண்ட் இன்வெஸ்ட் பை Q இஸ் 3/4 ஆஃப் தி டோட்டல் அமௌண்ட். ஓகே, 3/4 இது வந்து 3 பார்ட்டு. அப்போது 32,000 வந்து இவன் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஃப்ரம் ஸ்கீம், அது ஓகே 12%. ஓகே, டீனோட வேல்யூ என்ன, டீனோட வேல்யூ தான் வந்து நமக்கு 25. ஓகே, இது வந்து எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. அப்போ 11,520 கிடைக்குது. அப்போ 4 டைம்னா உங்களுக்கு 12,000 போயிடும். ஸோ ஓகே, இது எத்தனை பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க, 32. ஸோ 32 அடித்தா 3,96, 3,96, 96, 4, 19, 192 உங்களுக்கு என்ன வரும், 6 வரும். ஸோ 3 வருஷம். அப்போ ஈனோட வேல்யூ 3. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் ஆன்சர் கண்டுச்சா. ஓகே, இது வந்து இங்கே ஒய் வருமா. ஓகே, அவுட் ஆஃப் த டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஸ்கீம் பி எவ்வளோ, 21,780. Some amount has been deposited in simple interest. If the rate of interest offered in first and second is okay respectively, then the total simple interest received from the bank after 2 years will be A plus. Okay, என்னடா கேள்வி இதெல்லாம், சத்தியமாக அநியாயத்து கேட்குறீங்களா. A plus 6,000. ஓகே, 24,000 டிவைடட் பை 5 எவ்வளோ, 24,000 டிவைடட் பை 5னா 24,000 டிவைடட் பை 5. அப்போது
4800. ஸோ 5200. ஸோ 5200 உனக்கு வட்டி கிடைச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வருஷம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 16, செகண்ட் வருஷம் 26. ஸோ 26%. அப்போ மொத்தம் எவ்வளோ? 20,000. 20,000 தலைவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். 20,000 21,780 எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்குறான். ஓகேவா? ஸோ 22,000 வச்சுக்கோ. 8 அப்போ 80% மோஸ்ட்டாக வரும். ஸோ 80% ஆப்ஷன் எதுவும் இருக்கான்னு பாருங்க. ஓகே, 80%னா 1,60,000. 8 16 ஓகே, 80%, 90% வருமா? 180. ஓகே, 90% வரும். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் காம்பவுண்ட் சிஸ்டம்ஸ் பி அண்ட் சிம்பிள். ஓகே, 200 ஆட் பண்ண வரும். அங்கேயே குத்துறான். ஓகே, 17,000 18,100 18,220 9,110. ஓகே, பி இன்ட்டு இ. பி இன்ட்டு இ. பி இன்ட்டு இனா வரும் 9. 9 ஸ்கொயர் 81. ஸோ 81 ஆட் பண்ணியிருக்கான். தப்பு. என்னடா இதெல்லாம்? சி கியூப். ஆவரேஜ் பி அண்ட் கியூ 17,000 18,100 18,180. சாரி, 18,180. ஸோ 9,90. வாவ். ஓகே, if the time duration for this amount in scheme RNS is interchange. ஓகே, RNS வந்து interchange. ஸோ ஆர் எத்தனை வருஷம் பண்ணாங்க? ஆர் வந்து நமக்கு 2 வருஷம் பண்ணாங்க. ஸோ இது வந்து 3. இப்போ இங்கே 3 வருஷம் போட்டு இங்கே 2 வருஷம் போட்டாங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் சிம்பிள் ஸ்கீம் ஆர் அந்த காம்பவுண்ட் சிஸ்டம் ஸ்கீம் எஸ். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா இது என்ன வரும்? 2 வருஷம்னா இப்போ 24%. ஸோ 24% கண்டுபிடிக்கணும். இது வந்து 75% கண்டுபிடிக்கும். 75% என்ன எவ்வளோ? 30,000. ஸோ இது முடிஞ்சிச்சு. இது 24%. 24% வந்து 12%. சாரி, இது 12%. ஆனால் 2 வருஷம். ஓகேவா? ஸோ 12% 2 வருஷம்னா 24 ஒரு 1.44. ஸோ 25.44. அப்போ 25னா உங்களுக்கு என்ன வரும்? 8,000 வரும். ஓகே, என்ன இது? 32 கரெக்டாக தான் போட்டுக்கிறேன். 20,000 எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஓகே, ஃபைன், பாய். ஓகே, வெசல் கண்டைன்ஸ் 120 ml ஆஃப் மிக்சர். குவான்டிட்டி ஆஃப் மில்க் டு வாட்டர். ஸோ மில்க் டு வாட்டர் வந்து 7:5. ஸோ 70:50. 20% டேக்கன் அவுட். ஸோ 14 வெளில போகும். ஸோ 10 வெளில போகும். இங்கே 56 இருக்கும், இங்கே 40 இருக்கும். ஓகே, இனிஷியல் மிக்சர் அண்ட் ரீப்ளேஸ் வித் x + y ml ஆஃப் வாட்டர். ஸோ x + y ml ஆஃப் வாட்டர்னா ஸோ 40 + x + y வந்து இப்போ வாட்டர் இருக்கும். அந்த குவான்டிட்டி ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ஃபைனல் மிக்சர் பிகம்ஸ். ஓகே, அந்த ஈச்சா என்னது இது? ரெண்டுமே ஓகே. ஓகே, எக்ஸ்னோட வேல்யூ ரெண்டுமே ஈச்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறான். ஓகேவா? அப்போ என்ன வரும்? எக்ஸ்னோட வேல்யூ 10ன்னு வருமா? அப்போ ஒய்னோட வேல்யூ 6. ஸோ 12. வேற லெவல் பண்ணுறீங்களாடா. பாயிண்ட்டுக்கே வித்தியாசம் புரியாதமே பண்ணுறீங்க. ஓகே. ஓகே, டைம் டேக்கன் பை பைப் PQR. ஓகே, X days, 12 days, Y days. So PQR. Okay, the time taken by P and Q to complete the work is 8 days. So P plus Q வந்து 8 days, while P and R same work is complete 3/4 of work. அப்போ 40/3. ஓகே, ஸோ 40/3ல மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே வந்து 120 வைப்போமா? 120 வச்சா இதனோட எஃபிஷியன்சி 10, இதனோட எஃபிஷியன்சி 15. அப்போ Pனோட எஃபிஷியன்சி என்ன? 5. அப்போ Pனோட எஃபிஷியன்சி 5னா இங்கே 24 வருமா? ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 24. ஓகே, ஆர்னோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 3 9 வருமா? அப்போ Pனோட எஃபிஷியன்சி 5னா ஆர்னோட எஃபிஷியன்சி 4. ஆர்னோட எஃபிஷியன்சி 4னா அப்போ இங்கே 30 வருமா? அப்போ ரெண்டுத்துக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 120ன்னு வரும். 24க்கு 30க்கு எல்சிஎம் எடுத்தால் 120 தான். ஓகே. ஓகே. ஓகே, the ratio of income to expenditure of A is to B. ஸோ income to expenditure A and ஓகே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகே, A and B. ஓகே, ஸோ income expenditure savings. ஓகே, 3x x 2x 3y y 2y. ஓகே, expenditure of A is 3,000 more than that of B. So expenditure of A is 3,000 more than that of B. Okay, and the total savings of A and B together is அப்போ 2x. அப்போ x plus y is equal to 8,500. ஓகே, ஸோ x minus y is equal to 3,000 வரும். அப்போ y கேன்சல் ஆச்சுன்னா 2x equal to 11,500. ஓகே, ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் இதெல்லாம் கதையாக இருக்குது. 5,500 5,750 5,750. ஒயினோட வேல்யூ என்ன வரும்? 3,000 3,000மா? 250 ஒரு 2,750. ஓகே. ஓகே, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சலு. 5
5 டேபிள்ஸ் அடிச்சா 115. 5 டேபிள்ஸ் அடிச்சா 55. 5 டேபிள்ஸ் அடிச்சா 23. 5 டேபிள்ஸ் அடிச்சா 11. ஸோ 23:11. அப்படி எதுவும் ஆப்ஷன் இருக்கா? இருக்காது. 23:31. Income of A to B, A to B, total savings of A and B together. Okay. Find the ratio of income of ஏதோ கரெக்டாக தான் போட்டுருந்தேன், ஆனால் எங்கே தப்பா போகிறேன்னு தெரில. Expenditure of A is 3,000 more than that of B. Okay. என்ன தப்பு பண்ணோம்? 23 ஒரு ஆப்ஷன் இது. பாய். எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? 115, 55. சரி தெரியல, பார்த்துக்கலாம். ஓகே. The minimum marks, maximum marks in the subject is 150. X% Y% எடுத்திருக்காங்க. If the marks obtained by A are 30 more than that of B, நல்லா கவனிக்கணும். 30 more than. அப்போ X% minus Y% வேல்யூ என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20. எப்படி? இந்த 150ல 30 தானே, அப்போ இவன் எடுத்த மார்க்கையும் எடுத்த மார்க்கோட 20% டிஃபரன்ஸ். The marks obtained by Y is A is Y plus 60. அப்போ 150ல நல்லா கவனிக்கணும், 150ல X% என்ன? 1.5x. Therefore 1.5x equal to Y plus 60. கரெக்டா? ஓகே. Therefore Y minus 1.5x equal to 16 வருமா? Y minus 1.5x equal to minus 60. கரெக்டா? இதுக்கு இது கேன்சல். அப்போ என்ன வரும்? minus 0.5x equal to 40. Therefore x equal to 80. x equal to 80 அப்படின்னா 120. அப்போ y நோட வேல்யூ 60. அப்போ மார்க்ஸ் அப்டைன்டு பை பி என்ன? 60. அப்போ 60% என்ன? 90 மார்க்ஸ். ஏன்னா y நோட வேல்யூ தான் 60 உங்களுக்கு. ஓகே. the total number of red, blue, green வந்து 60. ப்ராபர்ட்டி ஆஃப் பிக்கிங் 1 ரெட் பால் வந்து 7/15. அப்போ 28. ரெட் பால் வந்து 28. ப்ளூ பால்ஸ் இன் பேக் இஸ் 8 less than that of green balls. அப்போ 8 less thanனா 32, 8 டிஃப்ரெண்ட்னா 20. அப்போ 20. அப்போ ப்ளூ பால்ஸ் வந்து இது 20, இது 14. ஸோ 8 டிஃப்ரெண்ட், சாரி 8 டிஃப்ரெண்ட் 12. ஸோ 8 டிஃப்ரென்ஸ் அதான். ப்ராபர்ட்டி ஆஃப் பிக்கிங் 1 ப்ளூ பால் பண்ணுவேன். ஸோ 12/1 1/5. ஓகே. ஓகே. P and P started a business with X after X months. Okay. P okay. P okay at the end of the year. So அப்போ X வந்து 8 months இருக்கும். ஓகே. X minus 5,500 வந்து 4 months இருக்கும். ஓகே. இவன் மொத்தமாக 4 மாதம் தான் இருப்பான். அப்போ X plus 500 into 4 மாதம். ஓகே. ஓகே. 4 1s are 4 1s are, அப்போ 4 2s are. அப்போ 2x, அப்போ 3x minus 500 divided by x plus 500. ஓகே. ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் P to Q வந்து 2:1. அப்போ 3x minus 500 is equal to 2x plus 1000. ஓகே. அப்போ x equal to 1500. ஓகே. கேள்வி என்ன? அப்போ 300. ஓகே. ஓகே. என்ன ஒத்துருக்காங்க? about covers s kilometer upstream in 3 hours. ஓகே. beat covers same distance in downstream in downstream speed of ஓகே. என்னடா கேள்வி? ஓகே. வெயிட் a minute. A B-னோட ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க 14, 22. நல்லா கவனிக்கணும். down speed of boat A is equal to, ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் டவுன் ஸ்ட்ரீம், சேம் ரிவரில் தான் போதா? ஓகே. சேம் ரிவரில் தான் போகும். டிஃப்ரெண்ட் ரிவர்னு கொடுக்கல. ஓகே. இப்போது இதனுடைய டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? 14 + 6. இதனோட அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? 22 - 6. அப்போ 2x = 8. எக்ஸோட வேல்யூ 4. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரீமோட வேல்யூ 4. அப்போது எஸ் 14 ஸ்ட்ரீம்னா 10 டியா? ஓகே. எஸ் கிலோமீட்ரு. அப்போ 10t is equal to s. ஓகேவா? அப்ஸ்ட்ரீம் வந்து 10. அப்போ டீனா 10t is equal to s. ஓகே. the boat B covers same distance downstream in t minus 4 hours. அப்போ சேம் டிஸ்டன்ஸ்னா என்னது? அப்போ s equal to அப்போ என்ன பண்ணலாம்? டவுன்ஸ்ட்ரீம். அப்போ 22 + 4 வந்து 26. ஸோ 26t minus 104. கரெக்டா? ஓகே. அப்போ என்ன வரும்? இந்த பக்கம் வந்துச்சுன்னா 16t is equal to 104. அப்போ 6 தான் 96. அப்போ 8. ஸோ c equal to 6.5. அப்போ எஸ்னோட வேல்யூ என்ன? 65. ஸோ சேட். ஓகே. A and B bought 2 articles. எத்தனை கேள்வி போட்டிருக்கோம்? நிறைய கேள்வி போடல, தெரியும். ஓகே. ஸோ 23 கேள்வி போட்டிருக்கோம். பட் நல்ல லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் டேலாம். ஓகே. A and B bought 2 articles. ஓகே. சொல்லிட்டு ஓகே 21. ஓகே. ஓகே. 16, 20, சாரி -16 + 20, சாரி. ஓகே. 0, 16, 20,
5:4. ஓகே. எக்ஸ் டிவைடட் பை அப்படி மாற்றி போட்டேன். ஸோ ஓகே. எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 500 இஸ் ஈக்குவல் டு 4 டிவைடட் பை 5. 5x ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 2000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2000. ஓகே. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 2000. ஓகே, சாரி 4000. 10% ப்ராஃபிட். ஓகே, 4400. ஓகே, இதெல்லாம் போட முடியாது இப்போது. ஓகே, இதெல்லாம் சும்மா போட்டால் ஓகே. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் போட்டிருக்கலாம். ஓகே, நைஸ். கேள்வி போடல. பாக்ஸிங் போடும் ஸ்டார்ட் பண்ணிட்டாமா? ஓகே, அந்த இதெல்லாம் போட்டிருக்கணும். பட் நான் கஷ்டமான டேயில் ரொம்ப நேரமாக உட்காந்ததுலாம் தவறான செயல் தான். பட் தெரிஞ்சுக்கலாம் பாயிண்ட்லாம். ஓகே, ரீசனிங் தான் தப்பாக இருக்குது. ஆப்டி எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன். ஸோ ஆப்டி திஸ் அட்டெம்ப்ட் வித் 100% அக்யூரசி இஸ் ரியலி குட் மார்க்ஸ். ஓகே, இதில் 137வது ரேங்க்கு, இதில் 7வது ரேங்க்கா? ஓகே, எத்தனை பேர் போட்டிருக்காங்க டெஸ்ட்டு? 16,000 பேர் போட்டிருக்காங்க. ஓகே, இதில் 99.95, இதில் 98.76. ஓகே, குட் அட்டம்ஸ் வந்து 27 to 13 கொடுத்துருக்காங்க. ஆனால் யாரையும் சரிங்க கொடுக்கல போல அவ்வளோ அட்டம்ப்ட்லாம். ஓகே, வாழ்த்துக்கள்.